வணக்கம். சேலம் ராணுவ பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் தேவிமா. இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ 2023 எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போ தான் பிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ பிசி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது. உங்களோட வயசு வந்து 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய மெயின் எலிஜிபிலிட்டியே. ஸோ நமக்கு வந்து நம்ம லாஸ்ட் டே, அதாவது இப்போ எல்லாமே ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எப்போ நமக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுதுன்னா 21/9 நீங்கள் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 9/11 தான் எக்ஸாம். கிட்டத்தட்ட நம்மகிட்ட 3644 வேகன்சி வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் வந்து விட்டுறாதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, 18 வயசு வந்து ஃபில் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் பிசி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பிசி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரலான வியூ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி நம்மளோட பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட் இருக்குது. இது நாட் பேப்பர் 1 பேப்பர் 2 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மொத்தம் 80 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 80 கொஷினில் நீங்கள் 32 கொஷின்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக அடிச்சே ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவும் சைக்காலஜி இருக்கும். இந்த ஜிகே சைக்காலஜியில் மொத்தம் 70 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு மார்க்கு. இந்த 70 மார்க்கில் நீங்கள் 25 மார்க் வாங்கினாலே பாஸு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ் குவாலிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். அந்த தமிழில் வாங்குகிற மார்க் வந்து உங்களுடைய ஜிகேக்கும் சைக்காலஜிக்கும் ஆட் ஆகாது. சரிங்களா? அது ஒன்லி ஃபார் குவாலிஃபிகேஷன். இன்கேஸ் நம்ம அதில் வந்து அவங்க சொன்ன குறிப்பிட்ட மார்க்ஸ் நம்ம வாங்கலை அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய அடுத்த பேப்பர் வந்து அவங்க வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழில் குவாலிஃபையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பார்ட் 2 அந்த இதே அவங்க வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஈஸி. திருப்பி சொல்கிறேன், தமிழில் 80 மார்க்குக்கு 32 மார்க் நம்ம வாங்கி தான் ஆகணும். அடுத்தது பார்ட் டூவில் ஜிகேவும் சைக்காலஜியும் சேர்த்து மொத்தம் 70 மார்க்கு. இந்த 70ல் 25 மார்க் வாங்கினா நம்ம பாஸ். சரிங்களா? ஆனால் இந்த எக்ஸாமில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாலும் 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஃபிசிக்கலுக்கு அவங்க வந்து கன்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் நல்ல எஃபெக்டை போட்டு இந்த 70 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப் வைக்கணும், நீங்கள் அதை நீங்கள் கட் ஆஃப் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக உள்ளவங்கலாம் போர்ஷன் ரொம்ப கம்மிங்க. 10th வரைக்கும் உள்ள போர்ஷன் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சரிங்களா? சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆத்தர் இருக்காங்க. இந்த 3 ஆத்தரை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா தாண்டி கொஷின் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே வந்து விட்டுறாதீங்க. நம்மளுடைய திருச்சியில் மணச்சநல்லூரில் சேலம் ராணுவ பயிற்சி மையத்தை நம்மளோட பிசி கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ செகண்ட் பேட்ச்மே நாங்கள் உள்ளே போடுறோம். ஸோ உங்களுக்கு லிங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். உங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்டாக என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத எங்கள்கிட்ட கேட்கலாம், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா? எங்களோட ராணுவ பயிற்சி மையத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து அக்னிலேருந்து எஸ்எஸ்சிலேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ பிசி கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.